ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், இன்றைக்கி நான் சிம்பிளான பால்கோவா டிஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் சேர்க்காம வெறும் பால். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர். அவ்வளோதான், 2 திங்ஸ் தான் தேவை செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு பாலை பாத்திரத்தில் வச்சுட்டு இது நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா காய்ச்சிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஆடையெல்லாம் விழுகும்ல ஓர வாட்டில், அந்த ஆடையெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டே கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா சுண்ட வச்சிடணும். அப்படி தான் செய்யணும் பால்கோவா. ஓகே, நான் பற்ற வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆடை வர வர அப்படியே இதை கிண்டியும் உள்ளே எடுத்து விட்டுட்டே இருங்க. அப்படியே சைடில் இருக்கிறதையும் அப்படியே தூட்டுருங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும் தான் இது செய்கிறதுக்கு. கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போவே நல்லா நிறையா கட்டி கட்டியாக வந்துருச்சு. இது மாதிரி இன்னும் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா ஃபுல்லாக வற்றட்டும். அப்புறம் தான் சுகர் சேர்த்துக்கணும். பாத்திரம் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே ஆகிடும். நான்ஸ்டிக் தவா கொஞ்சம் அகலமான தவா வச்சு யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்டிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியாக இருக்கிறதெல்லாம் சுண்டட்டும். அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு வற்றிச்சு. இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்தோன்னே கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. சுகர் அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம். எனக்கு திகட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் நான் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காயை தட்டி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். பாருங்கள், பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வச்சிடலாம். நல்லா டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. சும்மா நான் மேலே அழகுக்காக குங்குமப்பூ தூவி விட்டுருக்கேன். அது போடணும்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா போட்டிருக்கேன் நான். ஓகே, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.